இந்த நாளிலும் கூட ஆண்டுடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து உங்களை அனுப்புவாராக. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் நம்மை எடுத்து வாசிங்க. இருளின் அந்தகாரத்தின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமுமாக என்ன செய்கிறோம் இருக்கிறோம். கர்த்தர் அதற்காக தான் நம்ம என்ன செய்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் எதை கேட்டுக்கொள்வீர்களோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு, நீங்கள் போய் மிகுதியாய் கனிகளை கொடுக்கும்படிக்கு நான் என்ன செய்திருக்கிறேன், உங்களை ஏற்படுத்தி இருக்கிறேன். நாம் அதிகமாக கனிகளை கொடுக்கும்படிக்கு கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறாராம், அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னும் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எல்லாரும் கிரயத்திற்கு கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள், ஆகையால் உங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை நேரத்திலே நம்மோடு கூட பேசுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய பிள்ளைகளாகிய நாம இருளின் அந்தகாரத்தினின்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆசாரியர்களாக, பரிசுத்த ஜாதியாக, அவருக்கு சொந்தமான ஜனங்களாக நாம் என்ன செய்திருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். மாத்திரமல்ல, அவருடைய நாமத்தினாலே நாம் எதை கேட்டாலும் கனி கொடுக்கும்படிக்கு அவர் நம்ம என்ன செய்திருக்கிறார், ஏற்படுத்தி இருக்கிறார். மாத்திரமல்ல, அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அவர் என்ன செய்திருக்கிறார், நம்மை கிரயத்திற்கு வாங்கி இருக்கிறார். we are purchased by the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் என்ன செய்திருக்கிறோம், விலை கிரயமாய் வாங்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த சரீரத்தினாலே, இந்த ஆவியினாலே ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டுமாம், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய சரீரத்தின் மூலமாக, நம்முடைய ஆவியின் மூலமாக தேவனுடைய நாமம் மாத்திரம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டுமாம், மகிமைப்பட வேண்டும். அதற்காகத்தான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம அழைக்கப்பட்டிருக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அழைத்தவர் நம்ம என்ன செய்திருக்கிறார். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் ஒரு நல்ல உக்கிரானக்காரனை போல ஒருவருக்கொருவர் என்ன செய்ய வேண்டுமாம், ஊழியம் செய்ய வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்மை அழைத்த தேவன் நம்மை அப்படியாகவே விடவே இல்லை. மாறாக ஒவ்வொருவருக்கும் விசேஷித்த வரங்களை கொடுத்திருக்கிறார், விசேஷித்த கிருபைகளை கொடுத்திருக்கிறார், விசேஷித்த தாளந்துகளை என்ன செய்திருக்கிறார், அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம பெற்ற அந்த வரத்தை, நாம பெற்ற அந்த தாளந்துகளை என்ன செய்ய வேண்டுமாம், தேவனுடைய பற்பல கிருபையுள்ள அந்த ஈவுகளை என்ன செய்ய வேண்டுமாம், ஒவ்வொரு நேரமும் அநேகருக்கு பகிர்ந்து கொடுக்கிற ஒரு நல்ல உக்கீரானக்காரனாக, ஒரு நல்ல வேலைக்காரனாக, ஒரு நல்ல ஒரு மாஸ்டர் ஸ்டீவார்டாக என்ன செய்ய வேண்டுமாம், பகிர்ந்து கொடுக்க வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நாம் ஒவ்வொருவருக்கும் என்ன செய்திருக்கிறார், விசேஷித்த வரங்களை கொடுத்திருக்கிறார், உதவி செய்கிற வரங்களை கொடுத்திருக்கிறார், அநேகருக்கு நன்மை செய்கிற வரங்களை கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த வரங்களை கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும், அநேகருக்கு உதவி செய்யார். பழைய ஏற்பாட்டின் புத்தகத்திலே 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம்
ஒன்று முதல் நாம 15, 16 வசனங்களை அங்கு வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கு தாவீது ராஜா ஆலயத்தை ஆண்டவருக்காக கட்ட வேண்டும் என்று நினைத்தான். அப்பொழுது தேவன் நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலமாக, நீ அந்த ஆலயத்தை கட்டப்போவதில்லை, உன் மகன் சாலமோன் என்ன செய்வான், அந்த ஆலயத்தை கட்டுவான் என்று சொல்லி அந்த பொறுப்பை சாலமோனுடைய கரங்களிலே கொடுத்தார். ஆனால் சாலமோன் வாலிப பையன், 23 வயது தான் ஆகுகிறது. அவ்வளவு பெரிய பொறுப்பை அவருடைய கரங்களில் என்ன செய்தார், தேவன் கொடுத்தார். ஆனால் தாவீது என்ன செய்தான், ஐயோ என்னுடைய மகனுக்கு எந்த விதமான அனுபவமும் இல்லையே, ஆகவே நான் என்ன செய்வேன், என்னுடைய மகனுக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி அவன் அநேக ஆலயத்தை கட்டுவதற்கான பொருட்களை என்ன செய்தான், சேகரித்தான். அநேக பொருட்களை கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்காக தன்னிடத்தில் இருந்த எல்லா பொருட்களையும் என்ன செய்தான், ஆண்டவருக்கு கொடுத்தான். மாத்திரமல்ல, அவன் சபையாரையும் இஸ்ரவேலரையும் வேண்டிக் கொண்டது நிமித்தம் இஸ்ரவேலர்கள் என்ன செய்தார்கள், உற்சாகத்தோடு மனப்பூர்வமாய் என்ன செய்தார்கள், முழு இருதயத்தோடு ஆண்டவருக்கு என்ன செய்தார்கள், காணிக்கை கொண்டு வந்தார்கள். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். இப்போதும் உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் கை காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார் என்றான். அப்பொழுது வம்சங்களின் பிரபுக்களும் இஸ்ரவேல் கோத்திரங்களின் பிரபுக்களும் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளும் ராஜாவின் வேலைக்காரராகிய பிரபுக்களும் மனப்பூர்வமாய் தேவனுடைய ஆலயத்து வேலைக்கு 5000 தாலந்து பொன்னையும் 16000 தங்க காசையும் 16000 தாலந்து வெள்ளியையும் 11000 தாலந்து வெண்கலத்தையும் 1,00,000 தாலந்து இரும்பை என்ன செய்தார்கள், கொடுத்தார்கள். யார் கையில் ரத்தினங்கள் இருந்ததோ அவர்கள் அவைகளையும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு பொக்கிஷத்திற்கென்று கோசனியனான எகியலின் கையில் என்ன செய்தார்கள், இப்படி கொடுத்தார்கள். இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் கர்த்தருக்கு என்ன செய்தார்கள், கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் மிகவும் என்ன செய்தான், சந்தோஷப்பட்டான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அபரிவிதமா என்ன செய்தார், ஆசீர்வதித்திருந்தார். ஆகவே தான் கர்த்தரே சொன்னார் தாவீதினிடத்திலே, நீ ஜனங்களிடத்தில் என்ன செய், என்னுடைய ஆலயத்தை கட்டும்படிக்கு காணிக்கையை கேளு, அவர்கள் கொடுப்பார்கள் என்று. அப்பொழுது தாவீது ராஜா இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் கேட்ட பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள், 5000 தாலந்து பொன்னை கொண்டு வந்து கொடுத்தார்கள். 16000 தாலந்து தங்க காசுகளை கொண்டு வந்து கொடுத்தார்கள். வெள்ளியை கொண்டு வந்து கொடுத்தார்கள். இரும்பை கொண்டு வந்து கொடுத்தார்கள். மாத்திரமல்ல, வைர கல்லுகளையும் என்ன செய்தார்கள், கொண்டு வந்து கொடுத்தார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜனங்கள் கொடுப்பதிலே அவ்வளவு சந்தோஷமாக இருந்தார்கள், அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தார்கள், மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள், உற்சாகமாய் கொடுத்தார்கள். மாத்திரமல்ல, அந்த காணிக்கை கொடுத்தது நிமித்தம் அவர்களுக்கு ஒரே சந்தோஷம், ஒரே மகிழ்ச்சி. காரணம், இவர்கள் தேவனிடத்திலிருந்து பெற்ற வரங்களை, தேவனுடைய ஈவுகளை, பற்பல கிருபைகளை என்ன செய்தார்கள், தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக அதை கொடுத்து என்ன செய்தார்கள், மகிழ்ந்தார்கள், உதவி செய்தார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 5000 தாலந்து பொன் என்று சொன்னால் ஒரு தாலந்து 30 கிலோ தங்கத்தை குறிக்கிறது. ஒரு தாலந்து 30 கிலோ தங்கத்தை குறிக்கிறது. அப்போ 5000 தாலந்து என்று சொன்னால் பாருங்களேன், லாரியா என்ன செய்திருப்பாங்க, டன்னு டன்னா தங்கங்கள் பொன் வந்திருக்கும், வெள்ளி வந்திருக்கும், வெண்கலம் வந்திருக்கும், இரும்பு வந்திருக்கும், தங்க காசு வந்திருக்கும். எதற்காக? ஆலயத்தை கட்டுவதற்காக. மன உற்சாகம் என்ன செய்தார்கள், லாரியா என்ன செய்தார்கள், தங்கத்தை கொடுத்தார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிதான். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வரங்களை என்ன செய்ய வேண்டும், கர்த்தருடைய ஊழியத்திற்காக நாம் என்ன செய்ய வேண்டும், பயன்படுத்த வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் பெற்ற அந்த கிருபை, அந்த வரங்களை என்ன செய்ய வேண்டும், நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டும். ஒரு நல்ல உக்கிரான காரனாக என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். நம் ஆண்டவருக்கு நாம் ஒரு நல்ல வேலைக்காரராக, ஒரு நல்ல உக்கிரானக்காரனாக, அநேகருக்கு உதவி செய்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக நாம் என்ன செய்ய வேண்டும்,
காணப்பட வேண்டும். இதுதான் நம்முடைய ஆண்டவர் என்ன செய்தார், நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தாவீது ராஜா தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக சேகரித்த அனைத்து காணிக்கைகளின் நிமித்தமும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார், மிகவும் சந்தோஷம் அடைந்தார். அது நிமித்தம் என்ன செய்கிறார், தேவனை மகிமைப்படுத்துகிறார். அவர் சொல்லுகிறார், 11வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது, தேவரீர் எல்லாருக்கும் தலைவராக உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். இப்பொழுது எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாகுவதற்கு நாங்கள் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மாலே உண்டானது. உமது கரத்திலே வாங்கி என்ன செய்கிறோம், உமக்கு கொடுக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார், ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். கர்த்தர் நமக்கு சம்பத்தை கொடுக்கிறார். கர்த்தர் நமக்கு சொத்துக்களை கொடுக்கிறார். ஆனால் அவைகளை நாம் எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்றால், தேவனுடைய ஊழியத்திற்காக, ஆலயத்தை கட்டுவதற்காக, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக, பேர் பிரஸ்தாபப்படுவதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த காரியத்தை செய்ய வேண்டும். அதிலே தாவீது மிகவும் மன உற்சாகமாய் கொடுத்தான், மிகவும் சந்தோஷமாக இருந்தான். 2வது வாசியங்கள் 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு மக்கதோனியா திருச்சபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மக்கதோனியா திருச்சபையிலே இந்த பரிசுத்த பவுல் சென்று அங்கு அவர்களிடத்திலே காணிக்கையை சேகரிக்க சென்றபோது 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள். இங்கு பாருங்கள், இந்த மக்கதோனியா திருச்சபையை பவுலின் மூலமாக ஸ்தாபிக்கப்பட்டது. பவுல் அங்கு சென்று ஊழியத்தை செய்து அந்த ஜனங்களை கிறிஸ்துவுக்கு நேராக செய்திருக்கிறார், திருப்பி இருக்கிறார். அப்பொழுது திடீரென்று எருசலேம் நகரத்திலே பஞ்சம் உண்டாகிவிட்டது. மிகவும் மோசமான ஒரு நிலைமை. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஆகாரத்தின் நிமித்தம் கஷ்டப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் தான் இந்த மக்கதோனியா திருச்சபையில் வந்து காணிக்கை உதவியை கேட்டபோது அவர்கள் என்ன செய்தார்கள், மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படியிலும் கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தும் தங்கள் மனப்பூர்வமான சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாக என்ன செய்தார்கள், அவர்கள் கொடுத்தார்கள். மாத்திரமல்ல, தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாக என்பதற்கு நான் சாட்சிகளாக இருக்கிறேன் என்று பவுல் சொல்கிறார். இந்த மக்கதோனியா திருச்சபையின் பிள்ளைகள் மிகவும் ஏழை, வருமானம் இல்லை, சரியான பிஸ்னஸ் இல்லை, வீட்டில் சரியான வேண்டிய தேவையான பொருட்களை சந்திக்க முடியலை. அப்படிப்பட்ட நேரத்திலும் கூட எருசலேமிலே தேவனுடைய பிள்ளைகள் பஞ்சத்தினாலே கஷ்டப்படுகிறார்கள் என்று சொன்ன உடனே தங்களுடைய திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மிஞ்சும் என்ன செய்தார்கள், அவர்கள் என்ன செய்தார்கள், உதவி செய்தார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் அதுதான். கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள், நீங்கள் பெற்ற வரத்தின்படியே தேவனுடைய பற்பல கிருபையுள்ள அந்த தயவை நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா, ஒரு நல்ல உக்கிரான காரனை போல தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், நல்ல வருமானத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறார். நமக்கு மிஞ்சியான வருமானங்கள் நம் தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார்.
ஆனால் உண்மையாகவே நான் அதை ஆண்டவருக்காக செலவு செய்கிறேனா அல்லது என்னுடைய சுய நல லாபத்திற்காக நான் அதை பயன்படுத்தி வைத்திருக்கிறேனா என்பதை சற்று நாம யோசித்து பார்க்க வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வேளை 1,00,000 ரூபாய் நமக்கு சம்பளம் வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதில் நம்முடைய குடும்பத்தின் தேவைகள் 50,000 ரூபாய். மீது 50,000 ரூபாயை நாம் எதற்காக வைத்திருக்கிறோம், எதற்காக செலவு செய்கிறோம் என்பதை சற்று நாம யோசித்து பார்க்க வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் விரும்புகிற காரியங்கள் நம்முடைய சரீரத்தினாலும் ஆவியினாலும் என்ன செய்ய வேண்டுமாம்? தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நன்றாக வருமானம் வருகிறது, நன்றாக என்ன செய்கிறோம்? பேங்க் பேலன்ஸ் பண்ணி வைத்திருக்கிறோம், நன்றாக என்ன செய்கிறோம்? பொன் வாங்குகிறோம், நிறைய என்ன செய்கிறோம்? நிறைய சொத்துக்களை வாங்கி வைக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் கர்த்தருக்காக நான் எவ்வளவு செலவு செய்கிறேன் என்பதை சற்று யோசித்து பார்க்க வேண்டும். தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக மனப்பூர்வமாக என்ன செய்தார்கள்? தேவனுடைய பிள்ளைகள் காணிக்கைகளை கொடுத்தார்கள். இந்த மக்கதோனியா திருச்சபையின் பிள்ளைகள் மிகவும் வறுமையான சூழ்நிலையில் இருந்த போதிலும் கூட என்ன செய்தார்கள்? அவர்கள் எருசலேமில் இருக்கிற அந்த யூத ஜனங்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்தார்கள்? உதவி செய்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிதான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்காக நான் எவ்வளவு செலவு செய்கிறேன், ஆண்டவருக்காக நான் எவ்வளவு கொடுத்திருக்கிறேன், ஆண்டவர் என்னை தம்முடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி என்னை கரையத்திற்கு வாங்கி இருக்கிறாரே, ஆண்டவருடைய மகிமைக்காக நான் என்னத்தை செய்கிறேன் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இரண்டாவது, எதற்காக நமக்கு அவர் அந்த வரங்களை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வரங்கள், அந்த ஈவுகள் எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்றால், பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு, சுவிசேஷ வேலைக்காக, ஊழியத்தின் வேலைக்காகவும், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலர் தீர்க்கதரிசிகளாகவும், சிலர் சுவிசேஷகராகவும், சிலர் மெய்ப்பராகவும் என்ன செய்திருக்கிறார்? அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பரிசுத்தவான்கள் ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டுமாம்? சீர் பொருந்த வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் என்ன செய்வாங்கன்னா, தேவைகளில் இருப்பார்கள். அந்த தேவைகளிலே அந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும்? உதவி செய்ய வேண்டும், அவர்களை சீர் பொருந்த பண்ண வேண்டும். சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை என்ன செய்ய வேண்டும்? அதற்கு பயன்படுத்த வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த திருச்சபையிலே அநேகர் அப்போஸ்தலர்களாக இருக்கிறார்கள், அநேகர் தீர்க்கதரிசிகளாக இருக்கிறார்கள், அநேகர் மெய்ப்பராக இருக்கிறார்கள், சுவிசேஷகராக இருக்கிறார்கள், ஊழியர்களாக இருக்கிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒவ்வொரு இருக்கிறார். அநேகருக்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? 5 தாலந்துகளை கொடுத்திருக்கிறார். அநேகருக்கு 2 தாலந்துகளை கொடுத்திருக்கிறார். சிலருக்கு 1 தாலந்துகளை கொடுத்திருக்கிறார். வேதாகமத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 14 முதல் நாம் 30 வசனங்களை அங்கு வாசித்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அழகான ஒரு உதாரணத்தை சொல்கிறார். அவர் சொல்கிறார், பரலோக ராஜ்யமானது அது ஒரு தாலந்துக்கு ஒப்பாக இருக்கிறது. பரலோக ராஜ்யத்தை ஒரு தாளந்திற்கு அவர் என்ன செய்கிறார்? ஒப்பிட்டு பேசுகிறார். ஒரு மனுஷன் என்ன செய்தான்? தன்னுடைய வேலைக்காரர்களை அழைத்து ஒருவனுக்கு என்ன செய்தான்? 5 தாளந்தையும், இன்னொருவனுக்கு 2 தாளந்தையும், இன்னொருவனுக்கு 1 தாளந்தையும் கொடுத்து விட்டு என்ன செய்தான்? பிரயாணப்பட்டு போனான். அநேக நாட்களுக்கு பிறகு அவன் வந்து என்ன செய்தான்? கணக்கு கேட்டான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிதான். கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? அநேக தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். சில பேருக்கு 5 தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், சில பேருக்கு 2 தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், சில பேருக்கு 1 தாளந்துகளை என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஒரு நாள் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்வார்? வருவார். அவருடைய பிள்ளைகளிடத்தில் என்ன செய்வார்? கணக்கு கேட்பார். கணக்கு கேட்கும்போது நாம் என்ன செய்யணும்? கண்டிப்பாக பதில் கொடுத்தே ஆக வேண்டும்.
ஒரு ஆஃபீஸில் நீங்கள் அக்கௌண்டண்ட்டாக வேலை பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். முதலாளி உங்ககிட்ட ஒரு 2 லட்ச ரூபாய் 10 லட்ச ரூபாய் கொடுத்துருக்கிறான்னா, முதலாளி வந்து கணக்கு கேட்கும்போது கொடுத்தே தான் என்ன செய்ய வேண்டும், ஆக வேண்டும். கோபப்பட்டு பேசி அதை என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. கேட்கிற பணத்திற்கு கணக்கு கொடுத்தே தான் ஆக வேண்டும். கர்த்தர் நமக்கு தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். அந்த தாளந்திற்கு அவர் வந்து கணக்கு கேட்பார். வேதம் என்ன சொல்லுகிறது? ரோமர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனுடைய கிரியைகளுக்கு தக்க அவனுக்கு என்ன செய்ய வேண்டும், பலன் உண்டு. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் சரீரத்தில் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு தேவனுடைய நியாயஸ்தானத்திற்கு முன்பதாக ஒரு நாள் போய் எல்லாரும் நிற்க வேண்டியதாக இருக்கும். இன்னும் எபிரேயர் 4:13 சொல்லுகிறது, அவன் என்ன செய்ய வேண்டுமாம், கர்த்தருக்கு கடன் கொடு. நாம ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும், கணக்கு கொடுக்க வேண்டும். சில நாட்களுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவம். அமெரிக்கா தேசத்தில் ஒரு சின்ன பையன் என்ன செய்தானா, அவன் ஒரு கடையில் போய் பண்ணை திருடிட்டு என்ன செய்துட்டான், ஓடியே போயிட்டான். அப்பொழுது போலீஸ்காரர்கள் என்ன செய்தாங்க, அவனை பிடித்து அவன் மேலே கேஸ் போட்டு அவனை கொண்டு போய் கோர்ட்டில் நிறுத்தினாங்க. நிறுத்தின உடனே அந்த ஜட்ஜி, அந்த நியாயாதிபதி அந்த சிறுவன்கிட்ட கேட்டாங்க, எப்பா நீ பிரெட்டு திருடினியா என்று கேட்டார்கள். உடனே அவன் சொன்னான், ஆமாய்யா நான் பிரெட்டை திருடினேன். எதற்காக திருடினா, எனக்கு பசி எடுத்துச்சு அதனால திருடினேன். நீ வேலை செய்து சாப்பிட்டு இருக்கலாமே, எனக்கு ஒருவனும் வேலையை கொடுக்கல. சரி பிச்சை எடுத்தாவது சாப்பிட்டு இருக்கலாமே, பிச்சையும் ஒருத்தன் என்ன செய்ய மாட்டேக்கான், போட மாட்டேக்கான் என்று சொல்லி, ஆகவே நான் என்ன செய்தேன், கடையில் போய் திருடிட்டு ஓடியே போயிட்டேன். இந்த போலீஸ்காரர்கள் என்ன செஞ்சினாங்க, என்னை பிடிச்சிட்டாங்க. அந்த நியாயாதிபதி என்ன அவன் திருடினதுனால அவனுக்கு தண்டனை கொடுத்தாரா? இல்லை. அவர் என்ன சொன்னார் தெரியுமா, இந்த பையன் திருடினதுக்கு காரணமாக இருந்த இந்த போலீஸ்காரர்கள் இந்த கடற்காரர்களுக்கு தான் தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, போலீஸ்காரர்கள் அங்கே இருந்த அந்த கோர்ட்டுக்குள்ளே இருந்த எல்லா போலீஸ்காரருக்கும் $10 என்ன செய்தார்கள், ஃபைனை போட்டார்கள். அந்த கடைக்காரனுக்கு $100 அவனுக்கு ஃபைன் போட்டார்கள். கட்டலைன்னா உன்னுடைய கடையில் இருக்கிற லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவேன் என்று சொல்லி அந்த ஜட்ஜ் என்ன செய்தார், தீர்ப்பு கொடுத்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், ஒரு சாதாரண நியாயாதிபதி ஒரு மனிதன், ஒரு சிறு பையன் எதற்காக திருடினான், எதற்காக அவன் அந்த தவறுகளை செய்தான் என்று சொல்லி ஆலோசனை செய்து அதற்கு தீர்ப்பு கொடுத்தார். நம்முடைய ஆண்டவரும் அப்படிதான். ஒரு நாள் வருவார், எப்பா உங்களுக்கு 5 தாளந்து கொடுத்திருக்கிறேன், சில பேருக்கு 2 தாளந்தை கொடுத்தேன், சில பேருக்கு 1 தாளந்தை கொடுத்தேன். இவ்வளவு தாளந்துகளையும் கொடுத்து, இவ்வளவு ஆசீர்வாதத்தையும் கொடுத்து, இவ்வளவு வருமானத்தையும் கொடுத்து, நன்மையும் கொடுத்து, ஆனாலும் எத்தனையோ ஜனங்கள் வெளியில பட்டினியும் பசியுமாக கிடக்கிறார்கள். சரியான ஆடைகள் இல்லாமல் இருக்கிறாங்க, சரியான வீடுகள் இல்லாமல் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட பயங்கரமான சூழ்நிலைகளில் இருக்கிறார்கள். அதற்கு காரணம் யார்? நீங்க தான் என்று சொல்லி நம்மிடத்தில் கணக்கு கேட்பார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு 5 தாளந்துகள் என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். நன்றாக நம்ம பாடலை பாடுகிறோம், நன்றாக ஜெபம் பண்ணுகிறோம், நன்றாக வேதத்தை வாசிக்கிறோம். கர்த்தர் நம்மை நன்றாக படிக்க வைத்திருக்கிறார், நல்ல வருமானத்தை கொடுத்திருக்கிறார். அதை நான் எதற்காக பயன்படுத்துகிறேன் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 18வது நூற்றாண்டில் D.L. மோடி என்ற ஒரு தேவனுடைய மனிதர், அவர்கள் அந்த வாழ்ந்த நாட்களிலே அந்த D.L. மோடி என்ன செய்வாராம், முழங்காலில் நின்று முழு வேதாகமத்தையும் வாசிப்பாராம். முழங்காலில் நின்று அவனுடைய வார்த்தைகளை என்ன செய்வாராம், வாசித்து முடிப்பாராம். கர்த்தர் ஒரு நாள் அவரோடு கூட பேசினாராம், மோடி நீ என்ன செய்ய, எனக்கு 1,00,000 ஆத்துமாக்கள் என்ன செய்ய வேண்டும், கொடுத்தே ஆக வேண்டும் என்று சொல்லி கேட்டபோது அவர் சொன்னாராம், கண்டிப்பா ஆண்டவரே நான் அதை செய்வேன் என்று சொல்லி ஒவ்வொரு மீட்டிங்கையும் போடும்போது லட்சக்கணக்கான ஜனங்கள் என்ன செய்வார்கள், கூடுவார்கள். பல தேசத்திற்கு சென்று தேவனுடைய வார்த்தைகளை பேசும்போது திரளான ஜனங்கள் வந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் என்ன செய்வார்கள், பெற்று செல்லுவார்கள். மாத்திரமல்ல, ஜார்ஜ் முல்லர் என்ற தேவனுடைய மனுஷர், அவரும் என்ன செய்தார், அவர் ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்தவர். அவர் என்ன செய்தார், அவர் மிகவும்
ஒரு மோசமான ஒரு வாலிப பிரயாசத்திலே மிகவும் ஒரு மோசமான ஒரு வாலிபனாக இருந்தார். கடைசியாக ரட்சிக்கப்பட்டு அவர் லண்டன் மாநகரத்திற்கு சென்றபோது அங்கு சென்ற மாத்திரத்திலே எங்கள் வீதிகளிலே சின்ன பிள்ளைகள் பட்டினியும் பசியுமாக ஆகாரம் இல்லாததை பார்த்து அந்த பிள்ளைகளை எல்லாரையும் கூட்டி சேர்த்து அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்தார்? அவர் ஆகாரம் கொடுத்தார். 300 பிள்ளைகள் அப்படி ஆர்பனேஜ் ஹோமில் இருந்தாங்க. ஆனால் அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? விசுவாசம் உள்ளவர். அவர் எப்பொழுதுமே ஜெபத்திலேயே என்ன செய்வாராம்? தரித்து கொண்டிருப்பார். ஜெபத்தில தான் அவர் தரித்து தன்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் என்ன செய்வார்? கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுவார். முழுவதும் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பார். ஒரு நாள் கூட யார்கிட்டையும் போய் என்னுடைய ஆர்பனேஜ் ஹோமை நடத்துவதற்கு எனக்கு பணம் வேண்டும் என்று சொல்லி யாரிடத்திலும் போய் அவர் கேட்கவே இல்லை. பாருங்கள், 10,000 ஏழை குழந்தைகளை அவர் அழைத்து பராமரித்து இந்த பிள்ளைகளுக்கு ஆகாரத்தை கொடுத்து எஜுகேஷனை கொடுத்து அந்த பிள்ளைகளை கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்தினார். பாருங்கள், அந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரிடத்திலிருந்து 5 தாலந்துகளை பெற்று இன்னும் 5 தாலந்துகளை என்ன செய்தார்கள்? சம்பாதித்தார்கள். மாத்திரமல்ல, ஜான் ஹைடி என்ற ஒரு தேவனுடைய தாசர், அவர் அமெரிக்கா தேசத்திலிருந்து வந்து நம்முடைய பஞ்சாப், இந்தியா தேசத்தில் இருக்கிற அந்த பஞ்சாப் மாநிலத்துக்கு சென்று அங்கு போய் தேவனுடைய சுவிசேஷத்தை அவர் பிரசங்கித்தார். இரவு முழுவதும் என்ன செய்வாராம்? ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பார். 3 நாட்கள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பார். ஆண்டவரே, இந்த பஞ்சாப் மாநிலத்திலே எனக்கு டெய்லி ஒவ்வொரு ஆத்துமாக்கள் வேண்டும் என்று சொல்லி முழுவதும் ஜெபம் பண்ணுவாராம். 1 வருடம் அப்படி ஜெபம் பண்ணி இருக்கிறார். கர்த்தர் என்ன செய்தார்? அவருக்கு அவ்வளவு ஆத்துமாக்களை பஞ்சாப் தேசத்திலே கொடுத்தார். மறு வருடத்தில், ஆண்டவரே எனக்கு 2 ஆத்துமாக்கள் வேண்டும் என்று சொல்லி கேட்டபோது கர்த்தர் அளவில்லாத ஆத்துமாக்கள் என்ன செய்தார்? அவருக்கு கொடுத்தார். ஆகிறார்கள். இவர்கள் எல்லாரும் 18வது நூற்றாண்டிலே ஊழியத்தை செய்தவர்கள். கர்த்தருடைய வரங்களை பெற்று கர்த்தருக்காக என்ன செய்தார்கள்? சாட்சியாய் நின்றார்கள். போகிற இடமெல்லாம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினார்கள். தேவனுக்காக என்ன செய்தார்கள்? ஊழியத்தை செய்தார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்காக நாமும் நம்முடைய சரீரத்தினாலே ஆவியினாலே நாம் தேவனுக்கு ஊழியத்தை செய்யும்போது அவர்களை போலதான் கர்த்தர் நம்மையும் என்ன செய்வார்? அழைக்கிறார். வேதாமத்தில் வாசிக்கிறோம், 5 தாளந்தை கொடுத்தவனை அவர் அழைத்து கணக்கு கேட்கும்போது அவன் வேறொரு 5 தாளந்தை என்ன செய்தான்? கொண்டு வந்து கொடுத்தான். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? உண்மையும் உத்தமமானவனே, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல உன்னை சாட்சியாக வைப்பேன். ஆங்கிலத்தில் அழகான வேர்டு வெல்டன் என்று சொல்லி இருக்கிறது. வெல்டன், நன்றாக செய்தாய், உண்மையாய் செய்தாய், உத்தமமாய் செய்தாய் என்று சொல்லி அந்த வேலைக்காரன் அவர் என்ன செய்கிறார்? பாராட்டுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இவர்கள் எல்லாரும் என்ன செய்வார்கள்? தேவனுடைய ராஜ்யத்திலே கர்த்தர் கொடுத்த அந்த வரங்களை, அந்த தாளந்துகளை பயன்படுத்தி அவர்கள் என்ன செய்தார்கள்? தேவனுக்கு இன்னும் 5 தாளந்துகள் என்ன செய்தார்கள்? கூட்டி கொடுத்தார்கள். 2 தாளந்து உள்ளவர்களும் இந்த ஊழியத்தில், இந்த உலகத்தில் என்ன செய்தார்கள்? ஊழியத்தை செய்தார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்காட்லாண்டில் இருந்த டேவிட் லிவிங்ஸ்டன் அவர் என்ன செய்தார்? அவர் ஒரு டாக்டராக பட்டம் பெற்றவர். ஆப்பிரிக்கா தேசத்திற்கு சென்று தேவனுடைய வார்த்தைகளை, சுவிசேஷத்தினை பிரசங்கித்தார். ஆப்பிரிக்கா தேசம் முழுவதும் எப்படி இருந்தது? மிகவும் இருளாக இருந்தது. ஆனால் இந்த டேவிட் லிவிங்ஸ்டன் அங்கு சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்தது நிமித்தம் அங்கு அந்த ஆப்பிரிக்கா தேசம் முழுவதும் என்ன செய்தது? கிறிஸ்துவுக்குள்ளாக வந்தது, ரட்சிக்கப்பட்டார்கள். நண்பு தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? 2 தாளந்தை கொடுத்திருக்கிறார். சில பேருக்கு 5 தாளந்தை கொடுத்திருக்கிறார். சில பேருக்கு 2 தாளந்தை என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். சில பேரால நன்றாக வேதாகமத்தை வாசிக்க முடியும், நன்றாக ஆண்டுடைய வார்த்தைகளை போதிக்க முடியும், ஆண்டவருக்காக என்ன செய்ய முடியும்? ஊழியத்தை செய்ய முடியும். அதிலையும் என்ன செய்ய வேண்டும்? உண்மையாக இருக்க வேண்டும். ஹட்சன் டெய்லர் என்ற ஒரு தேவனுடைய மனிதர், அவர் என்ன செய்தார்? சைனா தேசத்திற்கு சென்று அங்கு போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். சைனா தேசம் முழுவதையும் அவர் அசைத்தார். அவருடைய ஊழியத்தின் மூலமாக சைனா தேசம் முழுவதும் இயேசுவுக்காக அவர் என்ன செய்தார்? உழைத்து அநேக ஆத்துமாக்களை சம்பாதித்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, நம்முடைய இந்தியா தேசத்திற்கும் கிராம் ஸ்டெயின்
ஆஸ்திரேலியா தேசத்திலிருந்து வந்து ஒரிசா மாநிலத்தில் அவர் என்ன செய்தார்? குஷ்டரோகிகளின் மத்தியிலே ஊழியத்தை செய்தார். அநேக குஷ்டரோகிகளுக்கு தன்னுடைய மருத்துவ உதவியினாலே அநேகருடைய குஷ்டரோகத்தை சுத்தப்படுத்தினார். அவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அந்த பகுதி முழுவதும் என்ன செய்தது? இயேசுவுக்காக அவர் சம்பாதித்தார். கடைசியாக அவரையும் அவருடைய மகனையும் என்ன செய்தார்கள்? ஜீப்புகளை போட்டு எரித்து கொன்று போட்டார்கள். நண்பு தேவனுடைய பிள்ளைகளே, 2 தாளந்தை பெற்றவர்கள் கிராமம் கிராமமாக சென்று மலைகள் மலைகளாக சென்று தேவனுடைய சுவிசேஷத்தை என்ன செய்தார்கள்? அவர்கள் பிரசங்கித்தார்கள். தேவனுக்கு என்ன செய்தார்கள்? சாட்சிகளாக இருந்தார்கள். தேவன் பாருங்கள், 5 தாளந்தை பெற்றவனுக்கு வேறு ஒரு விதமான வரவேற்பு, 2 தாளந்தை பெற்றவனுக்கு வேறு விதமான வரவேற்பை கொடுத்தாரா? இல்லை. 2 பேருக்குமே சேமான வரவேற்பு. 5 தாளந்து கொடுத்தவர்களை பார்த்து சொன்னார், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்துல உண்மையாக இருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல என்ன செய்வேன்? உன்னை அதிகாரியாக வைப்பேன், என்னுடைய சமாதானத்திற்குள்ள, என்னுடைய நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசி என்று சொன்னார். அதே போலவேதான் 2 தாளந்தை பெற்றவனுக்கும் அதே தான் கர்த்தர் என்ன செய்தார்? கொடுத்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு எத்தனை தாளந்தை கொடுத்திருக்கிறார் என்பது அல்ல, நான் அதை எப்படி பயன்படுத்துகிறேன், ஆண்டவருக்காக நான் அதை. நீ 5 தாளந்தை பெற்று அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினாலும், 2 தாளந்தை பெற்று தேவனுக்காக ஓடி உழைத்தாலும், உங்க 2 பேருக்குமே கர்த்தர் ஒரே வரவேற்பு தான் என்ன செய்கிறார்? கர்த்தர் கொடுக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்காக ஊழியத்தை செய்யும் போது அவர் என்ன செய்கிறார்? நமக்கு ரிவார்டை கொடுக்கிறார். Heaven is a rewarding place. பரலோகம் எப்பொழுதுமே அவருடைய பிள்ளைகளுக்கு பரிசை கொடுத்து கொண்டே இருப்பார், கொடுத்து கொண்டே இருப்பார், கொடுத்து கொண்டே இருப்பார். அதுதான் பரலோகம். பரலோகத்தினுடைய வேலை என்ன? அவருடைய பிள்ளைகளுக்கு எல்லா விதத்திலும் அவர் செய்கிற எல்லா காரியத்திற்கும் பரிசு கொடுத்து கொண்டே இருப்பார். அதுதான் பரலோகம். இன்னொருவன் பாருங்கள், 1 தாளந்தை பெற்றுக்கொண்டான். 1 தாளந்தை பெற்றவன் என்ன செய்தான்? போய் அதை மறைத்து வைத்தான். நண்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு சில பேருக்கு என்ன செய்திருக்கிறார்? 1 தாளந்தையும் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற அந்த 1 தாளந்தினாலே ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டும்? ஊழியத்தை செய்ய. நம்முடைய திருச்சபையானது ஒரு மிஷினரி திருச்சபை, ஒரு ஊழியத்தை செய்கிற திருச்சபை. சின்ன வயசில் அந்த திருச்சபை ஆரம்பிக்கப்பட்ட புதுசில் நான் ஒரு 80 இல்லை 83வது வருடம், 1980 அல்லது 83வது வருடம், இதே போல் சிறு பையனாக தான் இருந்தேன். 10 வயசுலனா 12 வயசு இருக்கும். இந்த திருச்சபையிலிருந்து மூப்பர்கள் எல்லாரும் நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா? டிராக்ஸை சுமந்து கொண்டு இங்கே இருந்த நேரம் வாகலை ஸ்டேட் வரைக்கும் என்ன செய்வோம்? நடந்து போவோம். அப்பொழுது தெரியல எந்த மூப்பர்களை நடத்தினான்னு, சின்ன பிள்ளையா இருந்தேன். ஆனால் எங்கள் கையில் ஃபுல்லாக ட்ராக்ஸாக இருக்கும், காலில் செருப்பு இருக்காது. 10 வயசு 12 வயசில் இங்கேருந்து வாகலை ஸ்டேட் வரைக்கும் நடந்து போய் எல்லாருக்கும் ட்ராக்ஸ் கொடுத்து கொண்டே இருப்போம். எல்லாம் ஆதிவாசிகளாக இருந்தாங்க அந்த டைமில். அப்பொழுது எல்லாமே வயலாக இருந்தது, எல்லாமே காஞ்சி போயிருந்தது. அதன் வழியாக அங்கேருந்து 1/2 மணி நேரத்தில் போயிடலாம் வாகலை ஸ்டேட்டில். அந்த காட்டுக்குள்ளே எல்லாருடைய கைகளிலும் ட்ராக்ஸ். ஐ ஹவ் ஃபவுண்ட் ஜீசஸ், நான் இயேசுவை கண்டு கொண்டேன் என்கிற அந்த ட்ராக்ஸை எல்லா சிறு பிள்ளைகளும், சின்ன சின்ன பிள்ளைகள் கையில் ஏந்தி நம்முடைய மூப்பர்கள் என்ன செஞ்சாங்க? எங்களை கூட்டிகிட்டு போய் எல்லாருக்குமே அங்கே இருக்கிற எல்லா ஆதிவாசிகளுக்கும் ட்ராக்ஸை கொடுத்து கொண்டே போனோம். அப்பொழுதுதான் அந்த கைலாஸ் நகரில் உள்ள திருச்சபை என்ன செய்தது? நம்முடைய திருச்சபையின் மூப்பர்களாக அது உருவாக்கப்பட்டது. கைலாஸ் திருச்சபை இப்பொழுது அது மெத்தடிஸில் இருக்கிறது. ஆனால் அந்த திருச்சபை நம்முடைய சுபாஷ் நகர் மூலமாக நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது அந்த டிராக்ஸ்களையே கொடுத்துட்டு போய் ஊழியத்தை செய்ததுனால அந்த திருச்சபை உருவானது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் பாருங்கள் நமக்கு என்ன செய்கிறார்? நம் மூலமாக என்ன செய்கிறார்? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். நம்முடைய திருச்சபையானது இன்றைக்கும் என்ன செய்கிறது? அந்த ஊழியத்தை செய்து வருகிறது. ஆனால் நமக்கு கிடைத்திருக்கிற அந்த 1 தாளந்தை நாம் என்ன செஞ்சிடக்கூடாது? அதை ஒழித்து வைத்திடக்கூடாது. இந்த 1 தாளந்தை வாங்கினவனுக்கு கோபம். என்ன கோபம்னா,
ஆண்டவர் அவருக்கு மாத்திரம் 5 தாளந்தை கொடுத்திருக்கிறார், அவனுக்கு 2 தாளந்தை கொடுத்திருக்கிறார், எனக்கு மாத்திரம் ஏன் 1 தாளந்தை கொடுத்தார் என்று சொல்லி அவனுடைய பார்வையானது ஆண்டவரை பார்க்கும்போது ஒரு தவறான நோக்கத்தோடு என்ன செய்தான், பார்க்க ஆரம்பித்தான். இவர் ஒரு கொடூரமானவர் என்பதை அவன் என்ன செய்தான், பார்க்க ஆரம்பித்தான். கர்த்தர் நீதியை செய்கிறவர் அல்ல என்று சொல்லி தவறான ஒரு பார்வை பார்த்தான். 1 தாளந்தை வாங்கினா அந்த 1 தாளந்தையும் வாங்கி கர்த்தருக்காக அவன் ஊழியத்தை செய்திருந்தால் இந்த 5 தாளந்தை வாங்கியவனுக்கு கிடைத்த அதே கௌரவம் அதே மரியாதை தான் இவனுக்கும் என்ன செய்திருக்கும், கிடைச்சிருக்கும். நண்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆனா அவனுடைய பார்வை தேவனை என்ன செய்தான், வித்தியாசமாக பார்த்தான். அவனுக்குள்ள கசப்பு வந்தது, அவனுக்குள்ள பொறாமை வந்தது, அவனுக்குள்ள கோபம் வந்தது, எரிச்சல் வந்தது. அதனால தேவனுடைய ஊழியத்தை செய்யாதபடிக்கு என்ன செய்கிறான், அவன் தவறிவிட்டான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிதான். சில நேரம் நம்ம வாழ்க்கையில் கோபங்கள், எரிச்சல்கள், பொறாமைகள் வரும்போது நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவரை வித்தியாசமாக பார்க்கிறோம். ஆண்டுடைய ஊழியத்தை செய்வதில்லை, ஆண்டவரோடு கூட உறவு வைப்பதில்லை, ஆண்டுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற அந்த நோக்கம் என்ன செய்கிறது, இல்லாமல் போகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் என்ன செய்கிறாராம், எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் வேண்டிக் கொள்ளுகிறவராக இருக்கிறார். நீ ஒருவேளை 1 தாளந்து தான் பெற்றுக்கலாம், அந்த 1 தாளந்தை கொண்டு ஆண்டுடைய சமூகத்திலே நீ வேண்டிக் கொள்ளும் போது நீ நினைப்பதற்கும் நீ வேண்டுவதற்கும் அதிகமாக என்ன செய்வார், உன்னுடைய தாளந்துகளை, இந்த 1 தாளந்துகளை கர்த்தர் என்ன செய்வார், பயன்படுத்தும்படி செய்வார். உன் மூலமாக என்ன செய்வார், அநேக ஆத்துமாக்களை தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்ன செய்வார், அவர் ஏற்படுத்துவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு 1 தாளந்து தான் கிடைச்சிருக்கிறது, ஆலயத்திற்கு வரமாட்டேன், ஆலயத்திற்குள்ள நான் நிற்க மாட்டேன், அவனுடைய ஊழியத்தை செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, கோபம் எரிச்சலோடு கூட இருக்கக்கூடாது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தைரியமாக என்ன செய்யணும், ஆலயத்திற்குள்ள வர வேண்டும், போதர்கிட்ட கேட்கணும், ஊழியக்காரங்கிட்ட கேட்கணும், என்ன ஊழியத்தை செய்வது, எப்படி ஊழியத்தை செய்வது, ஏதாவது ஊழியத்தை எனக்காக வைத்திருக்கிறீர்களா, எனக்காக ஏதாவது வேலை வைத்திருக்கிறீர்களா என்று அவர்கள் வந்து கேட்கும்போது தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்ன செய்வாங்க, அவர்களுக்கு ஊழியத்தை கொடுப்பார்கள், வேலையை கொடுப்பார்கள், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியான பணியில் அந்த பிள்ளைகளை என்ன செய்வாங்க, அவர் ஏற்படுத்துவார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே ஒரு நாளும் என்ன செஞ்சாங்க, எனக்கு 1 தாளந்தை கொடுத்திருக்கிறார், ஆகவே நான் ஊழியத்தை செய்ய மாட்டேன் என்று விட்டு விடாதிருங்கள். அந்த 1 தாளந்தை எப்படிடா 2 தாளந்தாக மாற்றுவது என்கிற அந்த சிந்தை, அந்த நோக்கம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13 வசனம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. 1 தாளந்து வாங்கினாலும் ஆண்டுடைய ஊழியத்தை செய்வதற்காக கர்த்தர் நம்ம என்ன செய்வார், பலப்படுத்துவார், நம்மை உற்சாகப்படுத்துவார். நம்முடைய திருச்சபையின் சண்டே கிளாஸ் டீச்சரை குறித்து எப்பொழுதுமே எனக்கு ஒரு பெருமை இருக்கும். ஏன்னா அவங்க செய்கிற ஊழியங்கள் அந்த சிறு பிள்ளைகள் மத்தியில் அந்த அவர்கள் என்ன செய்யாங்க, ஊழியத்தை செய்கிறார்கள். அந்த சின்ன பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலேயே வேதாகமத்தை கற்றுக் கொடுப்பது, அந்த பாடலை கற்றுக் கொடுப்பது, அந்த பிள்ளைகளை கிறிஸ்துக்களாக வளர்ப்பது, அந்த பிள்ளைகளை நன்றாக அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லி அந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும் போது அந்த டீச்சர்கள் நிச்சயமாக என்ன செய்கிறாங்க, அந்த 1 தாளந்தை 2 தாளந்தாக என்ன செய்கிறார்கள், மாற்றுகிறார்கள். அநேக சிறு பிள்ளைகளை ஆண்டவருக்காக என்ன செய்கிறார்கள், அவர்கள் ராஜ்யத்தை கட்டும்படிக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள், வழி நடத்துகிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தாளந்திலே நாம் என்ன செய்ய வேண்டும், உண்மையான உக்கிரானக்காரனாக இருக்க வேண்டும். ஒரு நாள் கர்த்தர் நம்மிடத்தில் கணக்கு வரும்போது 5 தாளந்துக்கு என்ன வரவேற்பு இருந்ததோ அதே தான் இந்த 1 தாளந்தை பெற்றவனுக்கும் அதே வரவேற்பு தான் இருக்கும். ஆகவே சின்ன சின்ன ஊழியத்தில், சின்ன சின்ன காரியத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், ஆண்டுடைய காரியத்தில் ஈடுபட்டு அவருக்காக நாம் என்ன செய்ய வேண்டும், ஊழியத்தை செய்ய வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே எனக்கு வேதாகமத்தை வாசிக்க தெரியாது, எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, சரியாக மியூசிக் அடிக்க தெரியாது என்று சொல்லி நாம் நினைக்கவே வேண்டாம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த 1 தாளந்தை நாம் என்ன செய்ய வேண்டும், கர்த்தருக்காக பயன்படுத்த வேண்டும். மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை என்ன செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு பயன்படுத்த வேண்டும்.
ஒரு பொருள் கூட இங்கேருந்து நாம் பரலோகத்திற்கு எடுத்துட்டு போகவே முடியாது. எல்லாத்தையுமே என்ன செய்ய வேண்டும்? இங்கே தான் விட்டு விட்டு செல்ல வேண்டும். ஆண்டவர் அழகாக ஒரு உதாரணத்தை கொடுத்திருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது, அங்கு ஒரு எஜமானுக்கு ஒரு வேலைக்காரன் ஒருவன் இருந்தான். அவன் என்ன செய்தான்? நல்ல ஒரு உக்கிரானக்காரனாக இருந்தான். ஆனால் திடீரென்று இந்த எஜமானுடைய காதுகளிலே அவனுடைய உக்கிரானக்காரன் வேலைக்காரன் சரியாக அந்த பிசினஸை நடத்தாமல் தனக்கு வருகிற வருமானத்தை எல்லாம் தவறாக பயன்படுத்துகிறான் என்று சொல்லி இந்த எஜமானுக்கு கேள்விப்பட்ட உடனே அவர் உடனே கணக்கு கேட்க ஆரம்பித்தார். உடனே அவன் என்ன செஞ்சிட்டான்? பயந்துட்டான். ஐயோ, என்னுடைய எஜமான் கணக்கு கேட்குறாரு, இனி நான் எப்படி பதில் சொல்லுவேன் என்று சொல்லி தன்னுடைய வேலைக்காரர்களை அழைத்து, நீ எனக்கு எவ்வளவு என்னிடத்துல எவ்வளவு என்ன வாங்கினாய்? 100 லிட்டர் 80 என்று எழுது. எவ்வளவு என்கிட்ட கோதுமை வாங்கினாய்? 80, 60 என்று எழுது என்று சொல்லி ரொம்ப ஞானமாக என்ன செய்தான்? அந்த வேலைக்காரன் என்ன செய்தான்? ஞானமாய் அவன் அதை தீர்த்து வைத்தான். அவனுடைய எஜமானன் அதை பார்த்த உடனே அவன் என்ன செய்தான்? இவ்வளவு ஞானமாய் இவன் நடந்து கொண்டான் என்று சொல்லி அவனை மெச்சி கொண்டான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதில் என்ன காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொன்னால், இந்த உலகத்திலே பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள், பெரிய பெரிய முதலாளிகள், பெரிய பெரிய வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் நன்றாக வியாபாரம் செய்கிறார்கள், நன்றாக பணத்தை சம்பாதிக்கிறார்கள். அதை என்ன செய்கிறார்கள்? தங்களுக்காக அதை வைத்துக் கொள்ளுகிறார்கள், வீணாக செலவு செய்கிறார்கள். ஆனால் அந்த இப்பிரபஞ்சத்தின் அவர்கள் அதை அவ்வளவு ஞானமாய் அவர்கள் நடக்கிறார்கள் என்று சொன்னால், வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய நாம எவ்வளவு ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இயேசு நமக்கு அங்கே ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார். நாம் எல்லாருமே வெளிச்சத்தின் பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள். நம்மை அவர் என்ன செய்திருக்கிறார்? அவர் தம்முடைய இரத்தத்தினாலே நம்ம என்ன செய்திருக்கிறார்? கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். இந்த உலகத்திலே இருக்கிற அந்த அந்த வேலைக்காரன் அவ்வளவு புத்திமானாய் நடந்து கொண்டான் என்றால், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம எவ்வளவு ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். ஆகையால் நம்மிடத்தில் இருக்கிற அந்த பொருட்களை நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? செலவு செய்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நம்மகிட்ட இருக்கிற பொருட்களினாலே, ஆசீர்வாதத்தினாலே, நம்மகிட்ட இருக்கிற ஐஸ்வர்யத்தினாலே இந்த உலகத்திலே நண்பர்களை என்ன செய்ய வேண்டுமாம்? சம்பாதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நம் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக ஒருவேளை நம்ம இடத்துல எத்தனை தாளந்துகள் இருந்தாலும் சரி, 5 தாளந்துகளாக, 2 தாளந்துகளாக, 1 தாளந்துகளாக இருந்தாலும் சரி, அதை கொண்டு ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டும்படிக்கு நாம் என்ன செய்வோம்? ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.